வக்ர நிலை என்பது ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றுவது. இப்போ நம்ம வந்து நேர்கதியில் சுற்றுறோம்னா பிரதட்சிணம் பண்ணும்போது முதல்ல இடது பக்கம் போய் கோவிலில் சுற்றி பிரதட்சிணமாக வந்து வலது பக்கம் வழியாக வெளியே வருவோம். இப்போது சூரியனுக்கு தொலைவில் இருக்கக்கூடிய கிரகங்கள் வக்ரகதி அடையும்னு சொல்கிறோம். அப்போ சனி பகவான் ரெட்ராகிரேடுன்னு இங்கிலீஷில் சொல்கிறோம். வக்ரகதி அடையும் போது தன்னுடைய இயல்பு தன்மையை மாற்றிக்கொண்டு தன்னுடைய அசுபத்தன்மையை இழந்து சுபத்தன்மையை பெறுவார் என்பது உண்மை. இதுதான். இதை வைத்து உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அத்துணை ஜீவராசிகளுக்கும் மனிதர்களை சேர்த்து இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் சனி பகவான் வந்து சுப பலன்களை தருவதற்காக தான் சனி வக்ரகதியை பெறுவார். அப்போ மீனராசியில தற்சமயம் திருக்கணித பஞ்சாங்கப்படி சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் சரியாக ஜூலை 13 காலை 9:17 மணிதல் வக்ரகதி அடைகிறார்னா அதற்கு பிறகு 12 ராசிக்காரர்களுக்கும் சனியினால் வரக்கூடிய துன்பங்களிலிருந்து விலக்கு கிடைக்கும் என்பது உண்மை.